ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் 20. பாக்கியா எப்படி பணம் சேர்க்கிறார் என்று தெரிந்தபோதுதான் அவன் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தான். பாக்கியா ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் என்று புரிந்து கொண்டான். பாக்கியாவிற்கு நம்பிக்கையான உளவாளி ஒருத்தன் அவளுக்கு ஆஃபீஸில் உயர் பதவியில் இருக்கிறான். சீராளன் முக்கியமான கோப்புகள், டெண்டர் விஷயங்களை யாரிடமும் கொடுக்க மாட்டார். அவரே தான் ஃபைல் பண்ணுவார். வீட்டில் இயல்பாக கேட்பது போல், பாக்கியா என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, முக்கியமான வேலையா என்று கேட்பார். அதிலேயே சீராளன் விழுந்து விடுவார். ஆமாம், நாளைக்கு சப்கான்ட்ராக்டருக்கு சப்கான்ட்ராக்டர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கணும், ஃபைல் பண்ணணும் என்பார். அடடா, அது பெரிய வேலையாச்சே என்பாள். ஆமாம், ஆனால் என் டார்லிங் என்னை பூஸ்ட் பண்ணினா நான் ஓகே ஆயிடுவேன் என்று மையலாக கேட்பார். ஓகே ஓகே, நீங்கள் வேலையை முடிங்க, நான் உதவி பண்ணுறேன், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு உங்கள் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் என்பாள். சீராளன் பெரிதாக மனைவியிடம் உதவி எல்லாம் கேட்க மாட்டார். டெண்டர் அப்ளிகேஷனை வாங்கி பிரித்து படித்து பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுவார். அதை பார்த்து கொண்டே இருப்பார் பாக்கியா. ஃபைனலாக அவர் தேர்ந்து எடுத்ததை ஆஃபீஸ் கவரில் போட்டு ஒட்டுவார். சில சமயம் அந்த வேலையை பாக்கியா செய்வாள். எதுவாக இருந்தாலும் எந்த கம்பெனிக்கு டெண்டர் கிடைச்சிருக்கு என்று அவருக்கு தெரிந்துவிடும். இதை வைத்து தானே அவர் பல கோடிகளை சுலபமாக சம்பாதித்தார். பாக்கியா அன்று இரவே கணவர் தூங்கியவுடன் அவருக்கு வேண்டிய அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி இன்னாருக்குத்தான் கிடைச்சிருக்கு என்று சொல்லிவிடுவார். அதை அந்த கம்பெனி முதலாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவான் அந்த அதிகாரி. அந்த முடிவு அவர்களுக்கு தெரிய 10-15 நாட்கள் ஆகும். இப்படி முன்கூட்டியே முடிவு தெரிவதால் அந்த கம்பெனிக்கு நிறைய லாபம் வரும். அதில் ஒரு பகுதியை பாக்கியாவிற்கு கொடுக்க ஒத்துக்கொண்டார்கள். இதில் நேரடியாக பாக்கியா சம்பந்தப்பட மாட்டாள். இதற்கு பின்னால் அவள்தான் இருக்கிறாள் என்று கூட அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் பணம் போய்விடும். இப்படித்தான் வெகு வருடங்களாக அவள் பணம் சேர்க்கிறாள். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த சீராளனை விட பல மடங்கு பணம் சேர்த்து விட்டாள். ஆனாலும் சீராளனுக்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் அவள் எந்த கம்பெனிக்கும் சிபாரிசு செய்ய மாட்டாள். தேர்ந்து எடுப்பது சீராளன் தான். அதனால் அவருக்கு எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் பணத்தை முடக்கி தொழில் நடத்தும் கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி தங்களுக்குத்தான் டெண்டர் என்று உறுதியாக தெரிந்துவிட்டால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வார்கள். இன்னும் சில வேலைகளை தானே சாமர்த்தியமாக அந்த அதிகாரிகளை வைத்து செய்தார். பணம் சம்பாதித்தார். அந்த அதிகாரி பாக்கியாவால் அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்ட சிபாரிசு இல்லை. ஆனால் இன்டர்வியூ இப்படித்தான் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லி கொடுத்து பாக்கியாவால் அனுப்பப்பட்ட ஆள்தான் அவர். பாக்கியா அலுவலகத்திற்கு சில முறை சென்றபோது கணவனிடம் அவனை பாராட்டி இருக்கிறாள். சீராளனுக்கு மனைவி ஒன்று சொன்னால் மறுப்பு ஏது? இதை ஆதித்யா தொழிலுக்குள் சென்ற பிறகும் கூட அவனால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அத்தை மேல் அவனுக்கு சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதனால் அவளின் சொத்து, பணம், நடவடிக்கை எல்லாம் தோண்டி எடுக்கச் சொன்னான். அப்போதுதான் அவர் வாங்கி குவித்த சொத்துக்களை பார்த்தபோது அதிர்ந்து போனான். வீட்டு செலவிற்கு கொடுக்கும் பணத்தில் இருந்து சுருட்டினாலும் இத்தனை வருடத்தில் மிஞ்சி போனால் 5-6 கோடி சம்பாதிக்கலாம். இப்படி 60 கோடிக்கு மேல் சம்பாதிக்க முடியாது என்று நினைத்தவன் வீட்டிலே இருந்து யார் ஃபோன் பேசினாலும் யாருக்கு ஃபோன் வந்தாலும் அந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்படும்படியான கருவிகளை வீட்டில் பொருத்தினான். கதிரவன் அப்போது கல்லூரியில் படித்தான். எல்லோருடைய உரையாடல்களும் கேட்பான். குறிப்பாக பாக்கியா. அப்போதுதான் அலுவலகத்தில் உள்ள அந்த அதிகாரிக்கும் பாக்கியாவுக்கும் உள்ள தொடர்பே தெரிந்தது ஆதித்யாவிற்கு. பண பரிவர்த்தனை எப்படி நடக்கிறது என்றும் தெரிந்து கொண்டான். இதனால் அவன் தொழிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லைதான். ஆனால் ஒரு கருப்பு ஆடு உள்ளே இருக்கிறதே. அவனை வேண்டுமென்றே பணத்தை களவாடியதாக ஒரு சிக்கலில் சிக்க வைத்து போலீஸில் ஒப்படைத்துவிட்டு வேலையை விட்டு தூக்கிவிட்டான்.
பிறகு டெண்டர் தேர்ந்தெடுக்கும் வேலையை சீராளனிடம் அவன் ஒப்படைக்கலை. இதனால் சீராளன் எந்த டென்ஷனும் ஆகலை. ஆனால் இதை கேள்விப்பட்ட பாக்கியாதான் ஆத்திரப்பட்டாள். ஆதித்யாவிடம், நீ எப்படி இதை செய்யலாம்? மாமா தவறு செய்தால் அதை நீ நிரூபித்து இருக்கணும். அதை விட்டுட்டு நீயா அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டால் என்ன அர்த்தம் என்று எகிறினார். நீங்க ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? இது ஆஃபீஸ் விஷயம். உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மாமாவுக்கு ஏற்கனவே வேலைப்பளு அதிகம், அதுதான் நான் செய்கிறேன் என்றேன். அதன் பிறகும் இன்று வரை பாக்கியாவின் போனை அவன் ஒட்டு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். அதனால்தான் உறவுக்காரர்களிடம் என் மகள் ஆஷாவைத்தான் ஆதித்யாவிற்கு திருமணம் செய்ய போகிறேன் என்று அவள் சொன்னது அவனுக்கு தெரிந்தது. அதன் பிறகுதான் வீட்டில் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணினான். ஆதித்யா தொழிலில் வந்த பிறகு அவளுக்கு வருமானம் இல்லாமல் போய்விட்டது. ஹைதராபாத்தில் சொத்து வாங்கினால் சீராளனுக்கு தெரிந்துவிடும் என்றுதான் சென்னையிலும் செங்கல்பட்டிலும் வாங்கி குவித்திருக்கிறாள். கயல்விழி இப்போது தினமும் ஆராத்யா கூடத்தான் தூங்குகிறாள். அதிகம் பேசாத ஆராத்யாவிற்கு மூச்சு விடாமல் பேசும் கயலை கண்டு அத்தனை ஆச்சரியம். அவள் ஊரை பற்றியும் அவள் தோழிகளை பற்றியும் வாய் ஓயாமல் பேசுவாள். ஆராத்யா ஜெயாவை பற்றி கேட்பாள். சொல்லும்போது சில சமயம் கயல் அழுது விடுவாள். அப்பத்தா பற்றியும் அவர் வாய் சண்டை போடுவதை பற்றியும் சொன்னாள். ஆனால் அவர்கள் சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்பட்டதையும் கட்டிக்க துணி இல்லாமல் இருந்ததையோ எந்த சோக கதைகளையும் அவள் சொல்லவே இல்லை. அவள் சொல்லும் கதையை கேட்டு ஆராத்யாதான் சிரிப்பாள். படுக்கும்போது ஆராத்யாவின் கை விரல்களை கோர்த்து கொண்டுதான் தூங்குவாள். ஒருமுறை அப்படியே கருப்பு வெள்ளையுமா வித்தியாசமா இருக்குல்ல நம்ம 2 பேர் கையும் என்பாள் கோர்த்திருந்த அவள் கைகளை பார்த்தபடி. ஏன் நல்லாதான் இருக்கு என்று ஆராத்யா போட்டோ எடுத்தாள் தன் செல்போனில். வீக் எண்டு ஆதித்யா தங்கையுடன் அவர்கள் ரெசார்ட்டிற்கு போவான். அந்த ஒரு நாள் தங்கையுடன் தனியாக இருப்பான். தனியாக இருப்பதை அவன் விரும்புவான். எல்லா வீக்கெண்டும் போக முடியாது, ஆனால் மாதம் ஒரு முறையாவது போய்விடுவான். நாளை காலை கிளம்பலாம் என்று தங்கையிடம் போனில் சொல்ல, நாளைக்கா என்றாள். என்ன, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா என்று அவன் கேட்க, இல்லை, கையல் ரொம்ப கோபமாக இருக்கா, அவன் அண்ணன் கூட, அதுதான் கொஞ்சம் சமாதானப்படுத்தலாமே என்று பார்த்தேன் என்றாள். அவனுக்கு கோபம் வந்தது. ஆனால் நீ எப்பவுமே அடுத்தவங்களுக்காகத்தான் பார்ப்பியா, உனக்காக என்று பார்க்க மாட்டியா என்று அவன் கடிந்து கொள்ள, இல்லைனா இதில் என்னோட சுயநலமும் இருக்கு என்றாள். அப்படி என்ன விஷயம் என்றான் கூர்மையாக. கயல் தனியாக வீடு பார்த்து போகலாம் வான்னு அண்ணனை நச்சரிக்கிறா. அத்தானுக்கும் இஷ்டம்தான், ஆனால் அத்தை விடுவாங்களா? அத்தானிடம் நீ எங்கேயும் போகக்கூடாது, நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கயலுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலை, அதை விட சும்மா இருக்க பிடிக்கலை, வேலைக்கு போகணும் அப்படின்றான். இவ படித்த படிப்புக்கு கலெக்டர் வேலைக்குத்தான் போகணும் அப்படின்னு அத்தை சொல்லிட்டாங்க. கதிர் அதற்கு பதில் பேசலை என்று அன்று மாலை நடந்தவற்றை சொன்னாள். கயல் அண்ணனிடம், டே அண்ணா, நாம் தனியாக போய் வீடுக்கு அண்ணா நாம் தனியாக போய் நாம் தனியாக போகணும், அதுக்கு இன்னுமா நீ வீடு பார்க்கல? சீக்கிரம் பாரு, அதை விட எனக்கு ஒரு வேலை தேடி கொடு. ஆமாம், எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை என்றாள். ஆமாம் கதிரு, நம்மூர் கலெக்டர் வேலை காலியாக இருக்கான், இவ படித்த படிப்புக்கு அதுதான் சரியாக இருக்கும் என்றார் நக்கலாக. இதை கேட்ட பாக்கியா. அதை கேட்ட கயல்வெளிக்கு ஆத்திரம் வந்தது. அதுவும் பெத்தவரும் கூட பிறந்தவனும் எதுவும் சொல்லாமல் இருப்பதை கண்டவள், யாரையும் எதிர்பார்க்க கூடாது, தன் கையே தனக்கு உதவி என்று பாக்கியாவை பார்த்து, என்ன பண்ணுறது, கட்டின பொண்டாட்டிக்கும் பிரயோசனம் இல்லை, பெத்த மகளுக்கும் பிரயோசனம் இல்லை, அப்படிப்பட்ட அப்பனுக்கு பிறந்தவன் நான் எப்படி படிக்க முடியும்? யார் படிக்க வைப்பா? கூட பிறந்தவனுக்கு மான மரியாதையோடு என்னை பார்த்துக்கிறவான், கூட பிறந்தவன் மான மரியாதையோடு என்னை பார்த்துக்குவான்னு நம்பி என் அம்மா இவன்கிட்ட விட்டாங்க. அவன் என்னடான்னா சூடு சொருணையே இல்லாமல் மானரோஷம் இல்லாமல் ஓசுச்சோறு திங்க அவனை மாதிரியே என்னையும் இங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டான். இந்த 2 ஆம்பளைகளையும் நம்பி நான் என்ன பண்ணுறது?
இந்த 2 ஆம்பளைகளையும் தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் கதிரவன் கயலை ஓங்கி ஒரு அறை விட்டான். அவ்வளவுதான். அவள் சுருண்டு விழுந்தாள். சந்தோஷத்தில் பாக்கியாவிற்கு அப்படியே திக்குமுக்கு ஆடினாலும் வெளியே காட்டிக்கலை. ஆனால் ஆஷா உற்சாகமாக கைதட்டினாள். அவளை முறைத்தபடி ஓடி சென்று கயலை தூக்கினார் சீராளன். அப்போதுதான் சுதாரித்த கயல் பட்டன அவரிடமிருந்து விலகி கொண்டாள். கதிர், என்னடா இது? வயசு பிள்ளைய கை நீட்டி அடிக்கலாமா? இது என்ன பழக்கம் என்று சீராளன் மகனை திட்டினார். இவ எப்படி பேசுகிறான்னு நீங்கள் கேட்டீங்க தானே? அம்மா பெரியவங்க, அவங்க வயசுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம். இவ இப்படியே இருந்தா நாளைக்கு கல்யாணமாகி போகிற இடத்துல அம்மாவை தானே திட்டுவாங்க. இவ பண்ணுற தப்புக்கு உன்னால் 6 மாதம் இங்கே ஒழுங்காக அமைதியாக இருக்க முடியாதா என்று கதிரவன் கேட்க, எனது 6 மாதமா? ஏன் அப்புறம் என்று கயல் அண்ணனை பார்த்து கேட்க, உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறோம் என்றார் சீராளன். எனது கல்யாணமா? எனக்கு 19 வயசு தான் ஆகுது. அது சரி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் யாரு? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது என்று கயல் சீராளனை பார்த்து கேட்க, யார் கொடுக்கணும்? அவர் உன் அப்பா. பெத்த பாவத்துக்கு செஞ்சுதானே ஆகணும் என்று பாக்கியா சொல்ல, அதெல்லாம் யாரும் செய்ய வேண்டாம். என் தங்கச்சிக்கு நான் செய்வேன். என் அம்மா என்கிட்ட தானே பொறுப்பை ஒப்படைச்சாங்க என்றான் கதிரவன் கோபமாக. அவனுக்கு பாக்கியா பெத்த பாவம் என்று சொன்னதால் கோபம். ஆஷாவை போலதானே இவளும். இவளுக்கு மட்டும் என்ன பாவம் என்பது என்ற கோபம் அவனுக்கு. ஆனால் பாக்கியாவினால் அதை காட்ட முடியாதே. அதுதான் அப்படி சொன்னான். பாக்கியாவிடம் அவனால் கோபம் காட்ட முடியாதே, அதுதான் அப்படி சொன்னான். ஆனால் கயலோ, அண்ணன் அடித்தது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பாக்கியாவை பேசினதுக்கு அடித்தது தான் கோபம். டே அண்ணா, நீ மட்டும் என் அப்பத்தா அம்மா இருக்கும்போது கை நீட்டி இப்படி அடிச்சிருந்தா அம்மா கூட மகன் பாசத்தில் விட்டுருக்கோம். ஆனால் அப்பத்தா உன்னை ஒரு வழி பண்ணி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் யாரும் இல்லாத அனாதைன்னு கை நீட்டி அடிச்சிட்டா இல்லையா? உன்னை போய் அம்மா நம்புச்சே. நீ ஒரு மண் குதிரைன்னு தெரியாமல் என்னை உன்கிட்ட விட்டுட்டு போயிருச்சு. அப்போவே சொன்னேன் நான், இவன் வேண்டாமனு. அதுதான் கேட்கலை என்றாள்.